வணக்க நேயர்களே, இது ஜே.கே. கிரியேஷன் தொடர்புடைய திரைப்பட நடிகர் மங்கி ரவி அவர்களின் ஒரு சின்ன நேர்காணல். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் பெரிய பெரிய ஆக்டர் நடிச்சிருக்கீங்க, நிறைய சீரியலில் நடிச்சிருக்கீங்க, ஷூட்டிங்கில் நீங்கள் ரொம்ப பிஸியான ஆள். ஸோ அப்படி இருந்தோம் நானும் ஒரு நடிச்சிருக்கேன். ஆனால் நடிக்கிறீங்க, டைலாக் பேசுகிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஸ்கிரிப்ட் எப்படி சார் எழுதிட்டு உங்களுக்கு டைம் கிடைக்குது? ஒருவேளை நீங்கள் அதே சிந்தனையிலே இருப்பீங்களா? என்னன்னா எனக்கு நடிக்கிறது தவிர வேற வேலை இல்லையா? ஏமா ஏம்பா உங்கள் 2 பேருக்குள்ள என்னதான் பிரச்சனை? சோப்பு வேணும்னு கேட்டா என்ன சோப்புன்னு கேட்டுக்கிறேன். சோப்பு தானே வாங்கி கொடு. ஏமா என்ன சோப்புமா கேட்டார் அவரு? மூஞ்சி போற சோப்பு தாங்க கேட்டேன், அது கூட வாங்கி தரக்கூடாதா? ஏமா மூஞ்சி போற சோப்பு தான் அம்மாம் சோப்பா, லக்ஷு சோப்பா, மார்கோ சோப்பா, என்ன சோப்பு கேட்குறீங்க? அதுதான் மூஞ்சிக்கு போற சோப்புன்னு சொன்னேனே. சார் அவன் என்ன சோப்புன்னு சொல்லவே இல்லை சார். என்ன சோப்புன்னு உனக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. நான் சொல்லட்டுமா? நான் சொல்லட்டுமா? என்ன சோப்பு சொல்லட்டுமா? சொல்லுங்க. சொல்லட்டுமா? எனக்கே தெரியாது. எனக்கு என்னன்னா நடிக்கிறது தான் முழு வேலையே. இப்போ நடிக்கும்போது என்ன பண்ணுவேன்னா எல்லாரும் பேசுறதே அப்படியே கேதர் பண்ணுவேன். இப்படி கேதர் பண்ணும்போது நமக்குள்ள ஒரு சீன் உருவாகும். ஒரு ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டுக்கிட்ட பேசினா என்ன பேசுவாங்க, ஒரு பிச்சைக்காரர்கிட்ட ஒரு அம்மா பெரிய வீட்டு அம்மா பாத்திரத்தில் சாதம் போடும்போது என்ன பேசுவாங்க, இது எல்லா விஷயம்லாம் யோசிக்கணும். முதல்ல நான் ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன சொல்ல போகிறோன்ற கருத்து மைண்டில் முதல்ல வந்துடும். அதுக்கப்புறம் டைலாக் எழுதும். அது காமெடியாக இருந்தால் காமெடியாக அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே போட்டு காமெடியாக எழுதலாம். இல்லை ஒரு நல்ல மெசேஜ் சொல்கிறது, ஜென்ரலான மெசேஜ் அப்படின்னாக்க காமெடி இல்லை. சார் உட்காருது இருக்கட்டும்யா, நீ யாரு? சார் உட்காந்து ஐயோ உட்காருதும் இருக்கட்டும்யா, நீ யாரு, எதுக்காக வந்திருக்க? ஃபஸ்ட்டு உட்காந்துங்க சார். இவன் சீட்டுக்கு இப்படி அடையிறான். நீ அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்தியா, இல்லை நடிக்கிறதுக்கு வந்துருக்கியா, இல்லை கேமராமேனாக வந்துருக்கியா, யாருயா நீ? ஃபஸ்ட்டு உட்காந்து பேசலாம் சார். சார் உட்காந்து பேசுறதுக்கு எதுனா பஞ்சாயத்தா? நான் டைரக்டர் தெரியுமில்ல. நீ யாரு? நான் யாருன்னு சொல்லிட்டேன், நீ யாரு? சார் உட்காந்து சார். உனக்கு உட்காரணும் அவ்வளோதானே. இங்கே 2 சேர் இருக்கிறது உனக்கு கண்ணு போகிறது தான். சேர் பிடி போட்டு எங்கேயாவது போய் உட்கார் ஓடு. எப்படியெல்லாம் வந்து சிக்கிறானுங்களே நமக்கு. கரெக்டாக இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த என்னன்னா மெயின் திங் வந்து மைண்டில் அந்த சீன் விஷயங்களில் போயிட்டே இருக்கும். ஒரு வீடு இருக்கும், ஒரு அம்மா இருப்பாங்க, எதிரில் பிச்சைக்காரன் இருப்பான், வாசப்பில் அவங்க நிற்பாங்க, இவன் எதிரில் நிற்பான். இது எல்லாம் மனசுக்குள்ளே ஒரு படம் மாதிரி ஓடும்போது தான் அவன் என்ன கேட்பான், இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்றது நம்ம மனசுக்குள்ளே உருவாகும். அப்படி தான் நம்ம வந்து ஸ்கிரிப்ட் எழுதுறோம். சரி சார், ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுனா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இதுதான் எழுதணும். ஆனால் நீங்கள் 3 4 எழுதி க்ளோஸ் அப் லைனில் சொல்ல முடியுங்களா சார்? எப்படி சார் அது? எப்படின்னா இப்போ ஒரு ப்ரொடியூசர் கேட்பாரு, இல்லை டைரக்டர் கேட்பாரு, நாங்கள் எவ்வளோ டியூரேஷன் வேணும் அப்படின்னு கேட்போம். ஒரு 1/2 hour ஃபுட்டேஜ் வேணும், இல்லை ஒரு 1 hour வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சீனை கொண்டு போய் நகர்த்தணும். ஒருத்தரே வந்து பேசிகிட்டு இருக்க முடியாது. ஒரு 4-5 பேர் இருக்காங்களா சார், ஓகே ஒரு 2 லேடிஸ் இருக்காங்க, ஒரு 3 ஜென்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஜோடி ஆக்கிடுவோம், ஒரு பேர் ஆக்கிடுவோம், ஒரு பேச்சுலர் ஆக்கிடுவோம். அந்த ஜோடி கூட அந்த பேச்சுலர் 2 பேர் எப்படி பேசுகிறாங்க அப்படின்றது விஷுவலில் வந்துடும். இது எழுத என்னன்னா சீன் ஆர்டர் பண்ணிக்கணும். முதல்ல அவங்க வீட்டுக்கு வர்றது, அதுக்கப்புறம் ஒரு சீன்னா அதுக்கு உள்ளே வந்து உட்காந்துட்டு அங்கே பேசுறது, அதுக்கப்புறம் கட் பண்ணாக்க வீட்டிலேருந்து வெளியில் போகிறது, அதுக்கப்புறம் கட் பண்ணால் வீட்டுக்குள்ளே வந்துட்டு பற்றியா அவன் எப்படி கேட்டுட்டு போகிறான். இதுக்கு தான் நான் சொன்னேன், அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வீட்டில் சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இவங்க சொல்கிறத அப்படியே எழுதணும்னா அந்த ஒரு சீன் 1 hourக்கு போகும் சார். அதே மாதிரி ஸ்கிரிப்ட் வந்து எல்லாராலையும் எழுத முடியாது சார். இதில் ஒரு சிலர் எழுதணும் பார்க்குறாங்க, அவங்களால எழுத முடியல. நானும் எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கேன் சார், நான் முடியல சார். நீங்கள் சொல்லுங்கள், உங்களால் கண்டிப்பாக முடியாதுப்பா, கண்டிப்பாக முடியாது. இல்லை அப்படி சொல்ல மாட்டேன். எல்லாராலையும் முடியும் சார், முயற்சி வேணும். என்னன்னா இப்போ ஒரு பேப்பரில் படிக்கிறீங்க, ஒரு பேப்பரில் வந்து ஏதாவது ஒரு மேட்டர் நீங்கள் படிக்கும்போது அவங்க அப்படியே கோர்வையாக எழுதியிருப்பாங்க. இத்தனை தேதி இந்த ஊர்லேருந்து இவர் வந்தார், இவரை வந்து மீட் பண்ணார், இப்படி மீட்
பண்ணும்போது 2 பேரும் இதை பேசினாங்க, கடைசியில் அவர் கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு இருக்கும். இப்போ இதுதான் நமக்கான சீன், ஒன்லைன். இது ஒன்லைன் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ 2 பேர் இவரும் வந்தார். என்ன சொல்லுவாங்க முதல்ல? வணக்கம் சார் அப்படின்னு. இவங்க வணக்கம் சொல்லுவாங்க. அப்புறம் என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு இவர் கேட்பார். இவர் என்ன சொல்லுவார்? இல்லை உங்களை பார்த்துட்டு அந்த விஷயம் பற்றி பேசலாம்னு வந்தோம் அப்படின்னு. அதை நானே உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலான்னு இருந்துப்பா, நல்ல வேலை நீயே வந்துட்டேன் இப்படின்னு பேச ஆரம்பித்தோம்னா உங்களுக்கு வேறு சீன் உருவாகிடும். இதுதான் ஈஸியான மெத்தடு. ஓகே சார், இந்த பிஸியான நேரத்தில் எங்களுக்கு ஒரு நேர்காணல் கொடுத்தீங்க. நேர்கள் சார்பில் நன்றி.